கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு வருகிறேன். இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம். இந்த நேரத்தில் வசனத்தை கேட்கும்போது, நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும்போது, கடைபிடிக்கும்போது, கை கொள்ளும்போது இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். உலகம் முழுவதும் இருந்து பார்க்கிற அனைத்து தமிழ் நேயர்களுக்கும், நல்ல நெஞ்சங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கும் போது கவனிக்கலாம். சங்கீதம் 85:12 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார். 10வது பாகமாக இது இருக்கிறது. இதில் நூற்றுக்கணக்கான பிரசங்கங்கள் இருக்கிறது. இதில் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். இதை கேட்கிற உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்ற நற்செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாசத்துல நன்மைகள் திரளாய் கிடைக்கும், நன்மையானதை தருவார். ஆனால் இந்த நன்மை அநேகருக்கு வரல. ஆராதனைக்கு ஒழுங்காக சென்று கொண்டிருக்கிறார்கள், தசம பாகம் ஒழுங்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், குடும்பமாக தேவனை தேடுகிறார்கள். ஆனால் அநேகருக்கு நன்மைகள் கிடைக்கவில்லை. சிலர் சொல்லுகிறார்கள், ஏராளமான தீமைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறது. அதிலே ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க இன்றைக்கு தேவன் நம்மை வழி நடத்துகிறார். வேதத்தை பாருங்கள். 2 நாளாகமம் 36:14 பார்க்கும்போது, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய மக்கள் ஸ்தோத்திரம் அருவருப்புக்குள்ளாக இருக்கிறதை பார்க்கிறோம். அருவருப்பு இருக்கும்போது தேவன் நம்மிடத்திலிருந்து விலகி விடுகிறார். அருவருப்பான காரியம், தீட்டான காரியம் மனுஷர்களுக்குள்ளே இருக்கும்போது தேவன் நம்மை விட்டு விலகி விடுகிறார். அருவருப்பு இல்லாத வரைக்கும் தேவன் நம்ம கூட இருக்கிறார், தேவனோடு பக்கத்தில் இருக்கிறார். நமக்கு முன்பு அவருடைய சமூகம் இருக்கிறது, பின்னாலே அவருடைய மகிமை இருக்கிறது. நிழலாய் இடதுபுறம் வலதுபுறம் நமக்கு தொடருகிறார். இரவும் பகலும் தூங்காமல் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதன்படி நடக்கிறது. எப்பொழுது அவர் நம்மை விட்டு விலகுகிறார் என்று சொன்னால், அருவருப்பு வரும்போது, தீட்டான காரியங்கள் நமக்குள்ளே வரும்போது ஆண்டவர் நம்மை விட்டு விலகி விடுகிறார். அப்படி அவர் விலகும்போது நமக்கு வர இருக்கிற நன்மைகள் தடைபட்டு விடுகிறது. ஆகையினால இந்த அருவருப்புகளை நீக்கிரு அப்படின்னு தேவன் வேத வசனத்தின் மூலமாய் நமக்கு சொல்லுகிறார். 7 காரியங்களை நாம் பார்த்து முடிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 26வது வசனம், 30வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, நீங்க அருவருப்பு செய்ய வேண்டாம். அருவருப்பு நம்முடைய வாழ்க்கையில பழக்கத்தில் நாம் செய்து விடுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அருவருப்பை நாம் செய்து விடுகிறோம். அருவருப்பு நமக்குள்ள வந்துருது. நம்முடைய செயல்பாட்டில் அருவருப்பு கலந்து இருக்கிறது. அது இருக்கிறதுனால தேவன் நம்மை விட்டு விலகி விடுகிறார். நமக்கு வர வேண்டிய நற்காரியங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவன் சொல்லுகிறார், அருவருப்பான செய்கைகளை நிறுத்துங்கள், நாம் நிறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். முதலாவதாக நம்ம அருவருப்பு செய்யக்கூடாது. இரண்டாவதாக வேதத்தை வாசிக்கும் போது லேவியராகமம் 18:3 நீங்க பார்த்தீங்கன்னா, எகிப்திலே கானான் தேசத்தார் அவர்கள் முறைமைகள் தவறான முறைமைகளாக இருந்தது என்று சொல்லுகிறார். அதன்படி நடக்காத, தவறான முறைகேடான காரியத்தில் நீ நடக்காத அப்படின்னு சொல்றார்.
நம்முடைய செய்கை அருவருப்பில்லாத செய்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கைகள் அருவருப்பில்லாத நடக்கைகளாக இருக்க வேண்டும். செய்கிறது பொதுவாக கையில் தான் நம்ம நிறைய காரியங்களை செய்கிறோம், கண்ணில் தான் நிறைய காரியங்களை செய்கிறோம். இந்த கண்ணு இந்த கை செய்கிறத அருவருப்பான காரியத்தை நிறுத்திடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து நடக்கை, நம்முடைய கால்களின் நடக்கையிலே அருவருப்பு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய நடக்கையிலே அருவருப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு தேவன் இங்கே வெளிப்படுத்துகிறார். நீங்கள் உட்கார்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடந்த காரியங்கள் தேவனுக்கு விருப்பமானவைகளா? நீங்கள் நடக்கிற காரியங்கள் தேவனுக்கு விருப்பமானவைகளா? இவைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம நடக்கையிலே கலப்படம் இருக்கக்கூடாது, முறைகேடு இருக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். இது 2வது விஷயம். 3வதாக வேதம் சொல்லுகிறதை நீங்கள் கவனியுங்கள். எரேமியா 41ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால், 2 நாளாகமம் 34-33 பார்த்தால், 2 நாளாகமம் 15:8 பார்த்தால், அருவருப்புகளை நீங்கள் அகற்ற வேண்டும். அங்கே இருந்த நம்முடைய முன்னோர்கள், ஆண்டவரை பின்பற்றினவர்கள் அருவருப்புகளை அகற்றி போட்டார்கள், நீக்கி போட்டார்கள் என்று பார்க்கிறோம். அருவருப்பு அகற்றப்பட வேண்டும். அது அருவருப்புங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டு. அந்த லிஸ்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் நமக்கு பிரசங்கம் பண்ண நேரம் இருக்காது. அது தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், ஆவியானவர். கடைசியாக 1-2 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இப்போ அருவருப்புங்கிற விஷயத்தில் நீங்கள் அகற்றி போட்டுறணும். 3வது விஷயம், அகற்ற வேண்டும். நடக்கையிலே அருவருப்பை நீக்கிறணும், செய்யலே அருவருப்பை நீக்கிறணும். இங்கே சொல்கிறாரு, அருவருப்பை அகற்றி போட்டுரு. அருவருப்பு அகற்றப்பட வேண்டியது, நம்மோடு இருக்கக்கூடியது அல்ல, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது அல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியம் அல்ல. அதை நம்ம உள்ளே வைக்க வேண்டாம். அருவருப்புங்கிறது ஒரு நாற்றமான காரியம். தேவனுக்கு சுகந்த வாசனை கிடையாது, அது நாற்றம், அது தேவனுக்கு பிடிக்காதது. அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்களில், சில வீடுகளில், சில அலுவலகத்தில் போனால் செருப்பு உள்ளே போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்டூடியோவிலெல்லாம் செருப்பு உள்ளே போட்டு வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த செருப்பில் நாற்றம் இருக்கும். நாம் வெளிகளில் நடந்து போகிற விஷயத்தில் நமக்கு அதில் தூசினால், தண்ணீர்னால், நாம் வருகிற போகிற இடங்களில் இருக்கிற அசுத்தத்தினால அந்த கால்களில் உள்ள செருப்பில், ஷூவில் நாற்றம் இருக்கும், அசுத்தம் இருக்கும். அதை உள்ளே கொண்டு வந்தால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நாரிடும். ஏசி போட்ட அறையில், ஸ்டூடியோவில், அதுதான் வீட்டுக்குள்ளே, அலுவலகத்தில் ஏசி போட்ட இடத்துல நம்ம செருப்பை உள்ளே கொண்டு வந்தால் அந்த செருப்பில் உள்ள நாற்றம் உள்ளே ஃபுல்லாக பரவிடும். உள்ளே யாரும் இருக்க முடியாது. அது ஒரு கெட்ட வாசனையை கொண்டு வரும். தேவன் அதை விரும்பவில்லை. தேவனுக்கு சுகந்த வாசனை மிக முக்கியம். தேவனுக்கு சுகந்த வாசனை மிக முக்கியம். பரிசுத்தமான காரியம் மிக முக்கியம். இங்கே பாருங்கள், அருவருப்பை அகற்றிருங்க, இருந்தால் நீக்கிருங்க, அதை வச்சுட்டு ஓடாதீங்க. பிள்ளைகள் மத்தியில் அருவருப்பு கண்டால் அதை நீக்கிருங்க. அதை பரவாயில்ல, அவனுக்கு தெரியாது, நான் நாள் ஆக ஆக சரியாயிருவான், அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்போ உங்களுக்கு தோணுதோ, எப்போ தெரியுதோ அப்பவுமே அதை நீக்க முயற்சி செய்யணும். வீட்டுக்குள்ள மனைவியிடத்தில் அருவருப்பு காணப்பட்டால், தேவையில்லாத முறைகேடான காரியங்கள் காணப்பட்டால் நம்ம அதை சொல்லி சரி செய்ய வேண்டும். கணவனிடத்தில் தேவையில்லாத விஷயங்கள் காணப்பட்டால் அந்த அருவருப்பு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அதை நீக்கி சரி செய்ய வேண்டும், அகற்ற வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, கட்டளையிடுகிறது. 2 ராஜாக்கள் 23-24 வாசிக்கும்போது, அருவருப்புகள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். அருவருப்பான காரியங்கள் அழிக்கப்பட வேண்டும். அது நமக்குள்ள தொடரக்கூடாது, நமக்குள்ள செயல்படக்கூடாது. அதான் அழிக்கப்பட வேண்டும், நிர்மூலமாக்கப்பட வேண்டும். தேவன் அதை செய்கிறார். நமக்குள்ளும் அந்த சுவாபம் இருக்க வேண்டும். பாவமான காரியங்கள், சாபமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், தீட்டான காரியங்கள், அதுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்குது. தீட்டு, நம்மை தீட்டுப்பட்டு வாயினால் வருகிற காரியம் கிட்டத்தட்ட 11 விஷயங்கள் நம்மை தீட்டுப்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், வாயிலிருந்து புறப்படுகிறது மனிதனை தீட்டுப்படுத்தும். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிறது மனிதனை தீட்டுப்படுத்தணும். தெளிவாக சீஷர்களுக்கு, தன் முன் இருக்கிறவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தீட்டான காரியம், அருவருப்பான காரியம் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை நீங்கள் அகற்ற வேண்டும் என்று வேதம், அழிக்க வேண்டும்.
அதாவது நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். 4வது முடிந்தது. 6வது பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 15:8 வாசிக்கும் போது, அருவருப்பை நீக்கியாச்சு, அகற்றியாச்சு, நிர்மூலமாக்கியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்னா நம்மை புதுப்பிக்கணும். நம்ம சரீரத்தை, ஆத்மாவை, நம்முடைய ஆவியை புதுப்பிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் வேதம் சொல்லுகிறது, நாம் எப்படி புதுப்பிக்கப்படுகிறோம்? தேவனுடைய வார்த்தையினால புதுப்பிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால புதுப்பிக்கப்படுகிறோம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியினாலே நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. ஆனால் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்யணும்னா, தேவனுடைய வார்த்தைகளை நிறைய கேட்கணும், காதுகளில் கேட்கணும், கண்களில் பார்க்கணும், அதை நம்ம அபியாசப்படுத்தணும். அப்படி நம்ம அபியாசப்படுத்தும் போது நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். நம்முடைய ஆவியாத்மா சரீரம் புதுப்பிக்கப்படுகிறது. வேதம் சொல்லுவதை நீங்கள் சரியாக கவனிக்க வேண்டும். 5வது காரியம், நாம் புதுப்பிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் கடைபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அது தொடரும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தொடரும். ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்கும் போது அந்த புதுப்பித்தல் நமக்குள்ளும், குடும்பத்துக்குள்ளும், பிள்ளைகளுக்குள்ளும், சபைக்குள்ளும், நம்மை சார்ந்தவர்களுக்குள்ளும் தொடரும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 66:3 வாசித்தாங்கன்னா, நம்ம அருவருப்பை விரும்பக்கூடாது. அருவருப்பில் சில விருப்பமான காரியம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்தோத்திரம், ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமானது அப்படின்னு ஏவாளுக்கு அது தெரிந்தது. அது விரும்பத்தக்கதாக இருக்கும். ஆனால் தேவ கட்டளை, அவருடைய வார்த்தையை மீறி நம்ம அதை சாப்பிடக்கூடாதுங்கிறத அவள் விளங்கிக்கல. அது அந்த மாதிரி காரியத்தை நம்ம விரும்பக்கூடாதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அது செய்யக்கூடாது. 6வது காரியம், செய்யக்கூடாது. விரும்புதல் நம்மகிட்ட வரக்கூடாது. கர்த்தருக்கு சொல்லும். கடைசியாக எரேமியா 13:27 வாசிக்கும் போதும், எசேக்கியேல் 16:43 வாசிக்கும் போதும், அருவருப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, இதெல்லாம் அருவருப்பு. இது நம்மகிட்ட தொடர்தான் நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை நம்ம நீக்கிறணும். இது கேடான காரியம் என்று வேதம் சொல். 2 ராஜாக்கள் 21:11 சொல்லுகிறது. இது நமக்கு கேடு உண்டு பண்ணுகிற ஒரு அருவருப்பாக இருக்கிறது. 7 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் நமக்கு நன்மையை தடை செய்கிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார். அந்த நன்மை நமக்குள்ள, வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள, சபைக்குள்ள, நம்முடைய எதிர்கால ஜீவியத்தில் அது வராமல் தடை பண்ணுகிறது இந்த அருவருப்புகள். இது நீக்கிட்டா நன்மையானது தொடர்ந்து நமக்கு கிடைக்கும். பரலோக தேவன், சர்வவல்ல தேவன் நம்ம கூட இருப்பார், நம்மை நடத்துவார். சந்தோஷமும் சமாதானமும் தொடரும். பரலோகத்தை போல பூமியை மாற்றி தந்துடுவார். வேதம் சொல்லுகிறது, பரலோகம் எப்படிப்பட்டது? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே சமாதானமும் சந்தோஷம் இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு தருகிறார். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், நம்மை சரிபடுத்தி கொள்ள வேண்டும், நாம் சரியாய் வாழ வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிறதான கட்டளையாய். நம்முடைய செய்கை, நம்முடைய நடக்கை, நம்முடைய இருதயம் புதுப்பித்தல், நம்முடைய வாழ்க்கையில் விரும்ப வேண்டிய விஷயம், விரும்பக்கூடாத விஷயம், இவைகளிலே நாம் சரிபடுத்தி கொள்வோம். தேவன் நமக்கு தொடர்ந்து இந்த நன்மையானதை தருவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த இந்த வார்த்தையின்படி எங்கள் தேசத்தில், எங்கள் தமிழ்நாட்டில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில், எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நன்மைகளை தருவீராக, அருவருப்புகளை, தீட்டுகளை நீக்குவீராக. கர்த்தர் அற்புதம் செய்யும். ஜெபத்தினால சுத்திகரிப்பு உண்டாகிறது. ஆண்டவரே, இப்பொழுது இந்த ஜெபத்தினால கேட்டுக்கொண்டிருக்கிறவர், பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சுத்திகரிக்கப்படட்டும், அவங்க வாழ்க்கையில் நன்மை கிடைக்கட்டும். இந்த 10ஆம் பாகத்திலிருந்து அவர்கள் பரிசுத்தமாய் வாழட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், உங்கள் வீடுகளில் இருக்கிற வியாதிகள், பலகீனங்கள், குறைவுகள், வறட்சிகள், ஆண்டவரே எல்லாம் நீங்கட்டும். உம்முடைய செல்வம், உம்முடைய திருப்தி, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய செழிப்பு, உம்முடைய நன்மை எல்லாருக்கும் திரளாய் கிடைக்கும்படிக்கு நன்மைகள் அவர்களுக்கு கிடைப்பதாக, நன்மையானதை கர்த்தர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you. God bless you.